இங்கே ரஷ்யா சுல்தான் படையை திரட்டிக்கொண்டு கிளம்பினார். சதிகாரர்கள் திட்டம் போட்டு மெய்காப்பாளன் யாகூத் கவனத்தை திருப்பி தனியே அழைத்து சென்று நயவஞ்சகமாக அவனை குத்தி கொன்றார்கள். ஆவேசமாக போராடிய ரஷ்யா ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தி அல்தோனியாவிடம் சேர்ப்பித்தார்கள். முதலில் எதிரிகள் வலையில் சிக்காமல் வாழ்ந்தாக வேண்டும். டெல்லியில் உள்ள குள்ளநரிகளை பிறகு கவனிப்போம் என்ற முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு. ரஷ்யா நெருக்கத்தில் பார்த்த அல்தோனியாவின் நெஞ்சத்தில் உடனடியாக கிளர்ந்தெழுந்தது காதல்தான். ரஷ்யா பேச பேச ஒரு புது அடிமை உருவானான் அங்கே. பித்து பிடித்தவனைப் போல அவளையே பார்த்து கொண்டிருந்த அல்தோனியாவிடம் தனக்கு எதிராக டெல்லியில் போடப்பட்டு வரும் சதியின் பின்னணியை விளக்கினாள் ரஷ்யா. தவறு செய்துவிட்டோம் என்று அல்தோனியாவுக்கு புரிந்தது. பிராயச்சித்தமாக அந்த வீரப்பெண்ணை தன் மனைவியாக்கி கொண்டான். அடுத்த கட்டமாக அல்தோனியா ரஷ்யா தம்பதியின் தலைமையில் போர்ப்படை டெல்லியை நோக்கி கிளம்பியது. இந்த காட்சி நிச்சயம் மற்ற வீரர்களுக்கு வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். இதற்குள் டெல்லி பிரபுக்கள் ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரன் பஹ்ராமை பதவியில் அமர்த்தியிருந்தார்கள். ஆனால் விதி எதிரிகள் பக்கம் கட்சி மாறியது. போகிற வழியில் மேலும் பல ஆதரவாளர்கள் அல்தோனியாவுக்கு படையுதவி செய்ய அப்படி வந்து சேர்ந்த ஒரு படையோடு ஆபத்தும் கலந்தது. ரஷ்யாவின் படை டெல்லியை நெருங்கிய சமயம் பார்த்து அவளுடைய தளபதிகள் பலர் திடீரென்று தங்கள் ஆதரவை கை கழுவினார்கள். கூடவே பல வீரர்களும் நழுவினார்கள். படை சிறுத்தாலும் மனம் தளராமல் வீரத்தோடு போர் புரிந்தனர் அல்தோனியாவும் ரஷ்யாவும். இடையில் இருவரும் கூடாரத்தில் சற்று ஓய்வெடுக்க வந்தபோது கூடவே காலனும் பின்தொடர்ந்தான். இந்த பெண்ணிடம் மறுபடியும் மகுடம் போனால் இஸ்லாமிய ஆட்சி நிலைத்து நின்றுவிடும் என்ற ஆத்திரத்தில் இருந்த அவர்கள் உதவிக்காக வந்த ஒரு படையில் சேர்ந்திருந்த சில இந்து வீரர்கள் பழி தீர்க்கிறேன் பெயர் வழி என்று உள்ளே வாளை உருவிக்கொண்டு புகுந்தார்கள். எதிர்பாராத இந்த ஆபத்தை முதலில் கவனித்தவள் ரஷ்யாதான். ஒரு வினாடி திகைத்தாலும் உடனே சுதாரித்து கொண்டு வாளை பாய்ந்து எடுத்து எதிரிகள் மீது பாய்த்தாள் அவள். பெண் புலியாக இருந்தாலும் பலர் சுற்றி வளைத்து வேட்டையாடினால் என்ன செய்ய முடியும்? ரஷ்யாவின் உடலை வந்தவர் வாட்கள் திரும்ப திரும்ப பதம் பார்த்தன. இரத்தத்தில் தோய்ந்த ரஷ்யாவின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது. போராட முனைந்த அல்தோனியாவையும் கொலைக்காரர்கள் வெட்டி போட்டார்கள். கிபி 1236 இந்த வீர பெண்மணி டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்த காலம் 3 ஆண்டுகளும் சில மாதங்களும் தான். முதலாவதுமாக கடைசியுமாக டெல்லியை அரியணையில் அமர்ந்த ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா பேகம். முழுமையான திறமை பெற்ற இந்த ராணியை தீர்த்து கட்டியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவசர புத்தியோடு இயங்கிய அந்த கொலைகாரர்கள் பிற்பாடு சில ஆண்டுகளுக்குள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.